அடையாள ஆணையம் அளித்துள்ள மிக முக்கிய தரவுகள் மூலம் இந்தியாவில் ஆதார் அட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டு பிரஜைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவே உள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குறைவான எண்ணிக்கையை காரணம் காட்டி மத்திய அரசின் சில முடிவுகள் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முந்தைய கருத்துக்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாகேத் கோகலே கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்தியாவில் ஆதார் அட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டு பிரஜைகள் குறித்து UIDAI அளித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் நிரந்தர வசிப்பிட வெளிநாட்டவர்கள் என்ற பிரிவின் கீழ் இதுவரை, அதாவது அக்டோபர் 17, 2025 வரை வழங்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை வெறும் 11,272 மட்டுமே ஆகும். ஆதார் சட்டம் 2016 பிரிவு 2C படி ஒரு வெளிநாட்டு வசிப்பிடத்தவர் இந்தியாவில் தொடர்ந்து 182 நாட்கள் அல்லது 12 மாதங்களில் 82 நாட்கள் தங்கியிருந்தால் மட்டுமே ஆதார் பெற தகுதியுடையவர்கள் ஆவார். இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள மொத்த ஆதார் அட்டைகளின் எண்ணிக்கை சுமார் 142 கோடி என்றிருக்க, வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் அட்டைகள் என்பது மொத்த எண்ணிக்கையில் 0.007% என்ற மிக சிறிய அளவே ஆகும். இந்த அதிகாரப்பூர்வ தரவுகளை சுட்டிக்காட்டி சாகேத் கோகலே MP தனது சமூக வலைதள பக்கத்தில் மத்திய அரசின் முடிவுகள் மற்றும் அறிக்கைகள் குறித்து முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். வெளிநாட்டவரின் ஆதார் எண்ணிக்கை 11,272 மட்டுமே என்று தெரிந்திருக்கையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் ஆதார் அட்டையை குடியுரிமைக்கான ஆதாரமாக ஏற்க மறுக்கிறது? ஆதார் அட்டை வைத்திருக்கும் சட்டவிரோத வெளிநாட்டு குடியேறிகள் மில்லியன் கணக்கில் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னர் அளித்த தகவல் தவறானதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கைரேகை மற்றும் QR குறியீடு ஸ்கேனிங் மூலம் போலி ஆதார் அட்டையை கண்டறிவது தொழில்நுட்ப ரீதியாக மிக எளிதாக இருக்கும் நிலையில் போலி ஆதார் அட்டைகள் புழக்கத்தில் இருப்பதாக அமித்ஷா ஏன் தவறாக கூறினார்? வெறும் 11,272 வெளிநாட்டவர்களே ஆதார் வைத்திருக்கும் நிலையில் அமைதியான, கண்ணுக்கு தெரியாத முறைகேடு என்ற காரணத்தை ECI கூறி வாக்களிக்காத சராசரி இந்தியர்களின் குடியுரிமையை பறிக்க மறைமுகமாக தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையை கொண்டு வருகிறதா என சாகேத் கோகலே தனது X தளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார்.